சூப்பரான டேஸ்ட்டான பருப்பு வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடலைப்பருப்பு 1 கப்பு, துவரம் பருப்பு 1 கப்பு. இது தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறின பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்சியில் போட்டு பட்டை மிளகாய் 1, பூண்டு 5, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு கொரன்னு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம நைஸாலாம் அரைக்கக்கூடாது. அடுத்தது மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 1, இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேவைன்னா அரிசி மாவு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நம்ம மொறுமொறுப்புக்காக. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி கையில் தட்டி இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம போடலாம். நம்ம கொரன்னு தான் அரைக்கணும், நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது. இப்போ இந்த எண்ணெயில் போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.